ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 6/12/2021 கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பூராட நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த நாள். இன்றைய தினம் சந்திராஷ்டம ராசி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையினால் ரிஷப ராசிக்காரர்கள் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக சிறப்பு. இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாள் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு ஒரு நல்ல ஏற்ற இனிய சுப முகூர்த்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் யாரெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும், ஒரு நல்ல விஷயத்தை துவங்கணும், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்யணும், தெய்வ காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு இந்த நாள் மிக சிறப்பான சுப முகூர்த்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளினுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் கரசை கரணத்தில் வருகின்ற சுப முகூர்த்த நாள் இந்த நாள். இந்த கரசை கரணம் இந்த நாளினுடைய மிக அற்புதமான சிறப்பு என்னவென்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏனென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கரசை கரணம் என்பது மிக சிறப்பான ஒரு கரணமாகும். இந்த கரணத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரினை வழிபாடு செய்துவிட்டு முடிந்தால் செம்பருத்தி மலர் கொண்டு அல்லது மஞ்சள் நிற வாழைப்பழத்தை கொண்டு அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகமோ அல்லது தீபாராதனை நெய்வேத்தியம் செய்து ஏதேனும் ஒன்றினை ஒரு நெய்வேத்தியமாக வைத்து பிள்ளையார் வழிபாடினை இன்றைய தினம் மேற்கொண்டு அதன் பிறகாக குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்வது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் மருத்துவத்தை துவங்குவது, இது போன்ற விஷயங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலருக்கு உங்களுடைய பகுதிகளுக்கு அருகாமையில் கோவில் யானைகள் இருக்குமானால் இன்றைய தினம் கோவில் யானைகளிடம் ஆசிர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால் சுபகாரியங்கள் செய்வதற்கும் குழந்தை இல்லாதவர்கள் அதற்கான மருத்துவம், குழந்தைக்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் குழந்தைக்காக பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கும் மிக மிக உகந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்கான பலாபலன்களுக்குள்ளாக செல்வோம். மேஷ ராசி அன்பர்களே, மேச ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில் ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அதனை அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு தெய்வத்தினை நோக்கி உபாசனை செய்பவர்கள், மந்திர உச்சாடனம் செய்ய நினைப்பவர்கள், ஏதேனும் ஒரு தெய்வத்தினை வசியம் செய்ய நினைப்பவர்கள், இவர்களெல்லாம் இன்றைய தினம் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆகையினால் மேச ராசிக்காரர்களுக்கு தேவதைகளினுடைய வழிபாடோ உபாசனையோ சித்தி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய ஏற்றங்கள் காண்பது என்பதை விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் குழந்தைகளினுடைய விஷயத்தில் அதிகம் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அவர்கள் செய்வதை நீங்கள் ஏன் அப்படி செய்கின்றீர்கள், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யுங்கள் என்று அவர்களினுடைய விஷயங்களில் அதிகம் அளவிற்கு மீறி தலையீடு செய்வீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் இன்றைய தினம்
அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக மிக சிறப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக காதல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மேச ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் காதல் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலையில் சிறு சிறு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு பெரிய ஏற்றங்களையோ பெரிய இறக்கங்களையோ கொடுக்கின்ற அமைப்பு இல்லை என்றாலும் கூட, எதிலும் மேசராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மிக சிறப்பான அற்புதங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சந்திராஷ்டம அமைப்புகள் மட்டும் இருப்பதனால் புதிய முயற்சிகள் எதனையும் தவிர்த்து கொள்வதும், ஏதேனும் ஒரு முடிவினை எடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வதும் இன்றைய தினம் மிக சிறப்பினை கொடுக்கும். ஆகையினால் சந்திராஷ்டமம் ஆயிற்றே அப்படி என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொண்டால் போதுமானது. இன்றைய தினம் எந்த முடிவுகளையும் எடுக்காமல், ஏனென்றால் மனம் தடுமாற்றத்தில் இருக்கின்ற பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் சறுக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் இன்றைய தினம் முக்கிய விஷயங்கள் எதுவும் முடிவெடுக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் ஏதாவது டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, கையெழுத்திடுறீங்க, ஜாமீன் போடுறீங்க, ஏதாவது யாருக்காவது உதவி செய்கிறீங்கன்னு சொன்னால் கூட பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். தவறான ஆட்களுக்கு உதவி செய்துவிட்டு நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஓரளவிற்கு அப்படியே படிப்படியாக குறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் நீங்கள் ரிஷப ராசி என்று சொன்னால், உங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ வேலை இல்லாமல் இருந்தார்கள், வேலைக்காக முயற்சி செய்கின்றார்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு அந்யோன்யம் மேலோங்குகின்ற ஒரு நாள். நட்பு வட்டாரங்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்கனவே வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற இடங்களில் வசித்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு நாள். இரண்டாவது திருமணம் என்று சொல்லக்கூடிய மறுமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலை ரீதியாக சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலையினை பொறுத்தவரை வேலையில் புது புது யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகள் வெற்றியடைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் கடுமையாக உழைக்கின்ற உழைப்பாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் வேலை சார்ந்த விஷயங்களில் சிறப்பை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்ற இதே நாளே மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக வயதான மிதுன ராசி அன்பர்கள் தேக ஆரோக்கியம் தன்னில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு சிலருக்கு கடன் அமைப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு நாள் உண்டு. ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் வலுவாக இருப்பதனால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஏற்படுகின்ற கடன்களை அளவறிந்து ஏற்படுத்தி கொள்வது மிக மிக சிறப்பு. நம்மால் எந்த அளவிற்கு வாங்கினால் திரும்ப கொடுக்க முடியும் என்பதனுடைய அளவினை அறிந்து அதன் பிறகாக அந்த கடனினை பெறுவது என்பது உங்களுக்கு மிக அவசியம் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே, கணவன் மனைவிக்கிடையேவும் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கின்ற ஒரு நாள். இன்றைய தினம் புதுசாக ஏதாவது செய்ய போகிற முக்கிய முயற்சிகள் ஏதாவது செய்ய போகிற, அது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்தாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது, ஒரு இறைவனை வழிபட்டு விட்டு செய்வது மிக மிக சிறப்பு என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் ஒரு சிலருக்கு எதிராக இருந்து அது சில தேவையில்லாத எதிரி அமைப்புகளையும் உருவாக்குவதற்கான நாளாக இருப்பதனால் எதை செய்தாலும் இன்றைய தினம் சற்று கவனத்தோடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்கின்ற நாள் என்று என்னால் கூற முடியாது. இருக்கின்ற இடத்தை நாம் தக்க வைத்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாள் என்றே இந்த நாளினை நான் கூறுவேன். சரி, அப்படி என்னங்க சார் இந்த நாளில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரையும் கடகராசிக்காரர்கள் பேசிய பேச்சினை குடும்பத்தில் கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைய தினம் குடும்பம் மட்டுமல்லாமல் வெளி வட்டாரங்களுக்கிடையேவும் நல்ல மரியாதையை பெறுகின்ற ஒரு பேச்சாக இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு இருக்கும். ஆனால் அதில் எந்தவிதமான உள்நோக்கமும் தவறான கொள்கையையும் நீங்கள் வைத்து பேசாமல் இருந்தால் போதுமானது. உடன் அமர்ந்திருக்கின்ற கேது பேச்சில் கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதும், அந்த பேச்சே உங்களுக்கு புகழை கொடுக்கும். ஆகையினால் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் நல்ல புகழ் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் பேச்சை வைத்து ஜீவனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான ஏற்ற நாள். இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் மற்றவர்களை கவருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக கன்சல்டிங் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைய தினம் வாடிக்கையாளர்களை கவருகின்ற ஒரு அதி அற்புதமான நாள் என்றே இந்த நாளினை நான் கூறுவேன். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி படிப்படியாக குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய, மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. குடும்பத்தோடு சென்று குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான நாள் இந்த நாள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் விளங்குகின்றது என்பது இன்னொரு சிறப்பான ஒரு அமைப்பாகும். இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த பொது விஷயங்களில் இருக்காங்களோ, அதிலும் குறிப்பாக சினிமா துறை சார்ந்து அரசியல் சார்ந்து மக்களிடையே நேரடியாக பிரபலத்துவத்தோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த பிரபலத்துவம் சற்று கூடுதலாக மாறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் நீங்கள் எதை பேசினாலும் சற்று கவனமாக பேச வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அந்த பேச்சே சகல விதங்களிலும் உங்களை கொண்டு போய் அனைவரின் உள்ளங்களிலும் சேர்த்து விடும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு விளங்குகின்றது. சரி, இன்றைய தினம் தொழில் சார்ந்து நல்ல வரவுகளும் இருக்கின்ற மிக சிறப்பான நாளாகவே விளங்குகின்றது. ஆகையினால் தொழில் வேலை அமைப்புகளில் அவ்வப்போது சிறு சிறு மந்தத்தன்மைகள் இருந்தாலும் கூட அதனையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் வருமானம் தடையில்லாமல் வந்துவிடும், அல்லது கொஞ்சம் தாமதத்தோடு வந்துவிடும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் வருமானம் உண்டு. இந்த நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராசி நாதனே 4ஆம் பாவகம் தனில் வலுப்பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது கூட இந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் போடணும், ஆதிக்கத்தன்மையும் தலைமை குணமும் நிறைந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்வதில் கூட ஆர்வம் காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு கலையார்வம் மிக்க ஆட்களாகவும் சுகவாசிகளாகவும் சுகங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற ஒரு நபர்களாகவும் இன்றைய தினம் மாற்றப்படுவீர்கள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு எதை எடுத்தாலும் இதில் எனக்கு என்ன கிடைக்கும், இது நமக்கு சௌகரியமாக இருக்குமா, ஒரு பஸ்ஸில் போகலான்னு நினைக்கின்ற பொழுது அது ஏசி பஸ்ஸாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சுகங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற மனம் அலைபாய்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிம்மராசி அன்பர்களுக்கு விளங்குகின்றது. இன்றைய தினம் வழக்கத்தை விட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் என்றே நான் கூறுவேன். ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு
இளைப்பாறுவதற்காக ஓய்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிடித்த ஒரு நகையோ ஆபரணமோ புடவையோ அவங்களுக்கு என்ன பிடிக்கின்றதோ அந்த விஷயங்களை வாங்கி வீட்டில் சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகையினால் இந்த நாள் வேலை ரீதியாகவும் நல்ல பேற்றினையும் சிறப்பினையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. நீங்கள் தாயாரை சென்று தாயாரை அரவணைப்போடு பார்த்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் கேதுவும் அங்கு உடன் இணைந்திருப்பதனால் தாயாருக்கு சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதில் சற்று கவனம் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் மற்ற அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அசையா சொத்துக்கள் சேர்க்கை செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஆகையினால் இன்றைய தினம் ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, இல்லைன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, அது போன்ற ஒரு சில முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு நாளாக சிம்மராசிக்கு இந்த நாள் விளங்குகின்றது. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் சற்று கூடுதலான முயற்சியோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 10 ரூபாய் செலவழித்து செய்வதாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலான செலவும் ஆகும், கூடுதலான முயற்சியும் ஆகும். ஆகையினால் கூடுதலான முயற்சிக்கு பிறகு சகல விதங்களிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமான உலகம் சுற்றும் வாலிபர்கள் போல கன்னி ராசி நண்பர்கள் எல்லாம் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பெரும்பாலான கன்னியாராசி நண்பர்கள் இன்றைய தினம் ஓரிடத்தில் இல்லாமல் உங்களுடைய கால்கள் அப்படியே மூவிங்லேயே இருக்க போகின்ற ஒரு நாளுங்க. சிறு சிறு பயணங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்த ஒரு பொருளை விற்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா, ரொம்ப நாள் ஆகியும் என்னால் விற்க முடியல அப்படின்னு எதையெல்லாம் உங்களுடைய கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும், விற்க வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த விற்க முடியாத பொருட்களை கூட விற்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருப்பதனால் இன்றைய தினத்தில் அதனை முயற்சி செய்வதெல்லாம் மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் தாயார் அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். தாயாருக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது இன்றைய தினம் மிக மிக மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளிநாடு வெளிமாநிலம்னு வெளிநாட்டு அமைப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாள். சிலர் அந்த வெளிநாடு அமைப்புகளுக்கு முயற்சி செய்வதற்கும் மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் மிக சிறப்பான வெற்றியை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்றே கூறுவேன். ஆனால் அதற்கு சற்று விரயங்களும் அலைச்சல்களும் கூடுதலாக இருக்கும், சற்று அதிகமாக மெனக்கெட வேண்டியிருக்கும். அதன் பிறகாகவே அந்த வெற்றி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை அளவறிந்து வைத்துக் கொள்வது இன்றைய தினம் கன்னியாராசிக்காரர்களுக்கு மிக மிக மேன்மைதனை பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றே இந்த நாளினை கூறுவேன். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொட்டது துலங்கக்கூடிய மிக சிறப்பான அற்புதமான நாள். இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரங்களிலும் சரி நல்ல மேன்மைகளை எல்லாம் பெறுகின்ற, உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா, அவர் சொல்கிறதுபடியே செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல மதிப்பு வெளிவட்டாரங்களிலும் சரி குடும்பத்திற்குள்ளாகவும் சரி ஒரு பெயருக்கோ உங்களுடைய புகழுக்கோ உங்களுடைய பேச்சுக்கோ நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இல்லத்தரசிகள் அவர்களுடைய ஆசைப்பட்ட பொருட்களினுடைய சேர்க்கையை குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான நாள். எந்த பொருட்களை எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, எந்த பொருட்களெல்லாம் வீட்டை எப்படி அலங்கரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ
அதை அவர்களுடைய மனம் விருப்பம் போல செய்து வெற்றிகரமாக முடிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் உயர் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கின்றவர்களுக்கு அதெல்லாம் மிக அற்புதமாக கை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பருவ வயதில் இருக்கின்ற துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வதற்கோ, ஒரு சிலருக்கு இன்றைய தினம் திருமணமோ நடைபெறுவதற்கோ மிக சிறப்பான ஒரு நாள். உங்களுடைய வீடுகளில் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் வேலை அமைப்புகள் எல்லாம் மிக அற்புதமாக வழக்கத்தை விட முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு நாள். வழக்கமாக நீங்கள் 10 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் 12 ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வழக்கத்தை விட சற்று லாபங்களும் வரவுகளும் கூடுதலாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் மிக மிக நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற நாள், பொருளாதார ரீதியாக தன்னிறைவை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய நாளினை வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நல்ல லாபங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுவிடலாம் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த லாபாதிபதி அவரே பாதகாதிபதியும் ஆவதனால் நீங்கள் செய்கின்ற செயல்களை உங்கள் தரப்பிலிருந்து சரியாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. யாருடைய கேள்வி கேட்கின்ற நிலைக்கும் நாம் ஆட்பட மாட்டோம். அதே நேரத்தில் நாம் பேசுகின்ற பேச்சு குடும்பத்திற்குள்ளாக யாரையும் புண்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது. இல்லை என்றால் குடும்பத்திற்குள்ளாக கேதுவும் செவ்வாயும் அங்கே வீற்றிருப்பதனால் குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு குழப்பங்கள் உங்களுடைய பேச்சால் ஏற்பட்டு மறையும். ஆகையினால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நண்பர்களே, விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை ராசிக்குள்ளாக அமைய பெற்ற ஒரு நாள். வேகமும் இருந்து விவேகமும் இருந்து துடிப்பும் இருந்து அதே நேரத்தில் தியானம் போன்ற அமைதியான நிலையிலும் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் மிக வலுவாக ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை இல்லாத நண்பர்களுக்கெல்லாம் அந்த வேலை தேடி அற்புதமான வேலை கிடைக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்னைக்கு என்ன பண்ணணும்? அவரவர் தகுதிக்கு ஏற்ப, படிப்பிற்கு ஏற்ப, அனுபவத்திற்கு ஏற்ப எந்த வேலைகளுக்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் போயிட்டு அந்த கம்பெனிஸ்லேயோ அந்த இடங்கள்லையோ முயற்சி செய்வது மிக மிக சிறப்பு. அந்த வேலைகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. முயற்சி செய்யணும். அதே போல ஏற்கனவே வேலை தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைப்பது, உயர் அதிகாரியிடம் பாராட்டு பெறுவது, சம்பள உயர்வு கிடைப்பது, இது போல அவரவருடைய வேலை ரீதியாக ஒரு படி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நகருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சமூகத்தில் முக்கிய புள்ளியாக இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள், இவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல பெயர் பெறுவது, ஒரு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் எல்லாம் கிடைப்பது, புது புது பெயர்களெல்லாம் கிடைப்பது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல பதவிகள் எல்லாம் தேடி வருவதற்கான ஒரு நாள். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்மகர்த்தாவாக இருங்க, போஸ்டிங் போட்டிருக்கோம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி திடீர்னு கூப்பிடுவாங்க. அதுபோலெல்லாம் கௌரவ பதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக விருச்சக ராசிக்கு இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசியிலேயே 3-4 கிரகங்கள் உங்களுக்கு குவிய பெற்றிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக செவ்வாய், சூரியன், இந்த கிரக சேர்க்கையானது அந்த அளவிற்கு சிறப்பான கிரக சேர்க்கை அல்ல. அவசரப்பட்டு ஏதேனும் முடிவுகளை மேற்கொண்டு செயல்பட்டு விட்டு அதன் பின்பாக திருவென முழிக்க வைக்கின்ற ஒரு கிரக சேர்க்கை என்பதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சற்று நிதானமாக செய்வது மிக மிக அவசியம். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில வியாதிகள் ஏற்பட்டு மறைவதற்கான அமைப்புண்டு என்பதனால் தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக அந்த உடல் உஷ்ண நிலையினை சரியாக பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதுலேயும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கணும், எதுலேயும் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும், எதுலேயும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படின்னு ஆடம்பரங்களை நோக்கியும் மன மகிழ்ச்சியை நோக்கியும் உங்களுடைய எண்ணம் குவிகின்ற நாள்.
அதற்காக என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது தாங்க உங்களுக்கு 12ஆம் பாவகம் வலுவாக வேலை செய்யும். அதிக கிரகங்களினுடைய சேர்க்கை 12ஆம் பாவகத்தில் அமைய பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வரவுகளை விட செலவுகள் மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் தனுர் ராசிக்கு விளங்குகின்றது. 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 15 ரூபாய் செலவு நடக்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிக்கிட்டே போவீங்க. ஆகையினால இன்றைய தினம் நீங்கள் எந்த வரவுகள் வந்தாலும் அதனை முடிந்தவரை சேமிக்க முயற்சி செய்வது மிக மிக சிறப்பு. ஆகையினால் செலவுகளை செய்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால தேவைக்கும் பணம் என்பது அவசியம். இக்காலத்தில் நாம் நிறைவோடு வாழ்வது மட்டும் அவசியமல்ல, எதிர்காலத்திலும் வாழ வேண்டியது அவசியம் என்கின்ற ஒரு கருத்திற்கு ஆட்பட்டு இன்றைய தினம் வரவுகளை ஒரு ஸ்திர பொருளாக மாற்றிவிடுங்கள். என்றால் செய்கின்ற விரயங்கள் என்று ஆயிற்று, அதனை சுப விரயமாக மாற்றி ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்து அதனை ஒரு ஸ்திர சொத்து அதுபோல மாற்றி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிக விரயங்கள் கொடுக்கின்ற ஒரு நாளாக, அதிக அலைச்சல்களை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்ற அதே சமயத்தில் படிப்பிற்காகவோ வேலை தொழிலுக்காகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்பவர்கள் இன்றைய தினம் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் அது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கின்ற நண்பர்கள் மிக சிறப்பாக முயற்சி செய்யலாம். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் நண்பர்களே உங்களுக்கு கூடுதல் செலவுகள் இருப்பதனால் இன்றைய தினம் வரவுகள் சற்று குறைந்த வண்ணம் காணப்படும். ஆகையினால் இன்றைய தினம் சிறு சிறு முதலீடுகள் செய்பவர்கள் சற்று அளவினை குறைத்து கொள்வது, முதலீட்டினுடைய அளவினை குறைத்து கொள்வது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அளவறிந்து விரயம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் தகப்பனாருக்காக சிறு சிறு தேக ஆரோக்கிய குறைபாட்டிற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். ஆகையினால் தகப்பனாரினுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் ஒரு நல்ல நாள் என்றே இந்த நாளினை கூறுவேன். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் சற்று அளவுக்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய கடமை. அந்த முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற வைப்பது கிரகங்களினுடைய கடமை. ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் சற்று கூடுதலான முயற்சிக்கு பிறகு எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். ஆனால் அதற்கு கூடுதல் முயற்சிகளும் கொஞ்சம் அதிக சிரமங்களும் அதிகமாக மெனக்கெட வேண்டி இருக்கின்ற ஒரு அமைப்புகளும் இன்றைய தினம் உண்டு. ஆகையினால் அதிக முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை இன்றைய தினம் எதையெல்லாம் அவர்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, எந்த பொருட்களினுடைய சேர்க்கையெல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் கணவனிடம் சண்டையிட்டாவது வாங்கி விடுகின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் இல்லத்தரசிகளுக்கு விளங்குகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். தொழில் சார்ந்த அமைப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கும் சரி, தொழில் வியாபாரம் வேலைன்னு எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, வேலை தினம் தினம் வேலை செய்து கூலி பெறுகின்ற நண்பர்களை தவிர மற்ற அனைத்து ஜீவன அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக விளங்குகின்றது. தினம் தினம் வேலை செய்து கூலி பெறுகின்ற நண்பர்களுக்கு மற்றும் இன்றைய தினம் சற்று லாபங்கள் உண்டு. ஆனால் மிக மிக அதிகமான வேலை பளுவால் பிழிஞ்சு எடுத்து சக்கையாக வேலையை வாங்கிடுவாங்க. ஆகையினால் இன்றைய தினம் எதற்கும் தயாராக செல்வது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினம் வழக்கத்தை விட தொழில் சார்ந்து ஒரு ரூபாய் சற்று கூடுதலான லாபங்களே கிடைக்கின்ற அமைப்பு என்பதனால் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியமும் முதலில் ஒரு சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகாக அந்த தடை விலகி அந்த காரியத்தில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் உங்களுடைய மனதிற்கு ஆசைப்பட்டார் போல
எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கின்ற ஒரு நாள். என்ன ஒன்று, அனைத்தும் ஒரு பயத்தின் பதட்டத்தின் பேரிலோ அல்லது கடுமையான முயற்சிக்கு பிறகோ நடக்கும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்ப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்றைய தினத்தில் அப்படி என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலையினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை இல்லாதவர்கள் அவரவர்களுடைய தகுதி அறிந்து அந்த வேலைகளுக்கெல்லாம் முயற்சி செய்வது இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். எந்த வேலையெல்லாம் தெரியுமோ, எதிலெல்லாம் அனுபவம் இருக்கோ அதுக்கெல்லாம் போய் முட்டுங்க, முயற்சி செய்யுங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சில அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே வேலை தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதில் கொடிகட்டி பறக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் தற்பொழுது நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து வேலை தொழில் ரீதியாக ஒரு படி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய கரியரில் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை உயர்த்துகின்ற ஒரு நாள். உயர் அதிகாரியிடம் பாராட்டு பெறுகின்ற அல்லது சன்மானம் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் எல்லாம் கிடைக்கின்ற மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் அரசாங்கம் சார்ந்த சில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டுத் தொழில்தனில் சிறந்து விளங்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சகல விதத்திலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான ஏற்றங்களை மட்டுமே காணக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குவதனால் உழைப்புன்னு கர்மமே கண்ணாய் இருப்பது இன்றைய தினம் மிக மிக ஏற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த சுபகாரிய முயற்சிகள் எடுப்பதற்கும் மிக மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சரி, இன்றைய தினம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பணம் கொடுக்குமா, நல்ல வரவுகளை கொடுக்குமா என்று சொன்னால் பணம் வரவுகளை தவிர நல்ல பெயரினை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இன்றைய தினம் யாரும் பணத்திற்காகவோ நல்ல லாபத்திற்காகவோ தொழில் வியாபாரங்களை செய்யாமல் பெயருக்காக, அந்த தொழில் சார்ந்த புகழடைவதற்காக வேலை தொழில் செய்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் நல்ல வரவுகள் என்பது சற்று குறைவாக இருக்கும். வருமானத்தை முதன்மைப்படுத்தாமல் பெயர் வாங்கணும், இந்த இடத்துல நம்ம பெயர் வாங்கிட்டோம்னா இந்த சுத்துப்பட்டில் எல்லா விஷயங்களையுமே நம்மளே கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தொழிலை பெயர் வாங்குவதற்காக இன்றைய தினம் செய்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமான அமைப்பில் அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினம் வெளிநாடு வேலைக்காக வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீகம் சார்ந்து ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு அமைப்பு இன்றைய தினம் உண்டு. தகப்பனாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதோ அல்லது பூர்வீக சொத்தில் ஏதேனும் சிறு சிறு வில்லங்கங்கள் ஏற்பட்டு மறைவதோ அதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக தொலைதூர பயணங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஒரு சிலருக்கு வேலை சார்ந்து மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக, வேலையில் இட மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குவதனால் இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்து கொள்வது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் நல்ல பெயர் பெறுவீர்கள். பெயர் தாங்க கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு பணம் கிடைக்குமா, இவ்வளோ சம்பாதிப்பேனா அவ்வளோ சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்டால் அதற்கு இந்த நாள் ஏற்ற நாள் கிடையாது. வரவுகள் சற்று குறைவாகவும் அதற்கு பதிலாக நல்ல பெயர் புகழ் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. குல தெய்வ வழிபாடு செய்வதற்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பு. தினம் தினம் வேலை செய்து கூலி பெறுகின்ற நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வேலையில் இன்னமா வேலை செய்கிறான்ப்பா இவன் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பூர்வீகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்ற அதே நேரத்தில் பூர்வீகம் சார்ந்து
இல்லாமல் வெளிவட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி வந்து கிடைக்கும். அதுதான், பூர்வீகத்திலே இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை வரும். பூர்வீகத்திலிருந்து வெளியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சுப காரியங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உயர்கல்வி அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அந்த உயர்கல்வியிலெல்லாம் நல்ல வெற்றிகள் பெறுகின்ற ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.